அச்சச்சோ, அப்புறம் நம்ம அலெக்ஸ்க்கு என்னதாங்க ஆச்சு? வாங்க பார்க்கலாம். கதையோட அடுத்த பகுதிக்குள்ளே போகலாமா? அழகிய ராட்சசி பகுதி 2. வெளியே சுந்தரம் அவனது ஆட்களும் ஆயுதங்களுடன் அலெக்ஸை சூழ்ந்து கொண்டனர். அலெக்ஸ் பயப்படாமல் நேராக சுந்தரத்தின் கண்களை பார்த்து கேட்டான். You want to kill me? Go ahead. But remember, you're not killing an enemy. You're killing her happiness. Is your ego bigger than her life? அந்த கேள்வி சுந்தரை ஒரு கணம் யோசிக்க வைத்தது. ஆனால் அவனது ஆத்திரம் அடங்கியதாக தெரியவில்லை. அரிவாளை ஓங்கியபடி அலெக்ஸ் நோக்கி பாய்ந்தான். சுந்தர் ஓங்கிய அரிவாள் அலெக்ஸின் கழுத்துக்கு மிக அருகில் வந்து நின்றது. ஆனால் அலெக்ஸ் இமை கூட அசைக்காமல் நின்றான். அந்த துணிச்சல் சுந்தரை ஒரு நொடி அதிர வைத்தது. Kill me, but she loves me. நீ என்ன கொன்னா உன் தங்க பெணமாதான் வாழ்வா. That is what you want? என்று அலெக்ஸ் உறுதியான குரலில் கேட்டான். அப்போது மண்டபத்தின் உள்ளிருந்து மீனாள் அலறிக்கொண்டு ஓடி வந்தாள். அவள் சுந்தரின் காலில் விழுந்து கதறினாள். அண்ணா, தயவு செஞ்சு விட்டுடுங்க. அவர் என்ன துரோகம் பண்ணலை, என்னை தேடி வந்திருக்காரு. இவரை விட்டுடுங்க. நான் நீங்கள் சொல்கிற யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் இவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவளது அழுகுரலும் அலெக்ஸின் அசைக்க முடியாத உறுதியும் சுந்தரின் ஆத்திரத்தை மெல்ல குறைத்தது. அவன் அரிவாளை கீழே போட்டான். போயிருங்க, எங்கேயாவது தொலைஞ்சு போயிருங்க. இனிமே உன்னை பார்த்தா நானே கொன்றுவேன். எங்கள் அப்பா முன்னாடி நீ வராத என்று கத்திவிட்டு தனது ஆட்களுடன் அங்கிருந்து நகர்ந்தான். சுந்தர் சென்ற பிறகு அந்த மண்டபத்தில் ஒரு மயான அமைதி நிலவியது. அலெக்ஸ் மெதுவாக மீனாளை தூக்கி தழுவிக்கொண்டான். இருவரின் இதய துடிப்பும் பயத்திலிருந்தும் ஆசுவாசத்திலிருந்தும் விடுபட்டு ஒன்றாக துடித்தது. அலெக்ஸ் அவளது முகத்தை வருடி, இட்ஸ் ஓவர் மீனாள். வி ஆர் சேஃப் நவ். ஐ ப்ராமிஸ் ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ ஃபார் எவர் என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறினான். அந்த மரண பயத்திற்கு பிந்தைய நிமிடம் அவர்களின் காதலை மேலும் ஆவேசமாக்கியது. அந்த பாழடைப்பு மண்டபத்தின் ஒரு மூலையில் நிலவொளி மட்டும் துணையாக இருக்க இருவரும் மீண்டும் ஒருவரையொருவர் ஆழமாக தேடினார்கள். அலெக்ஸ் அவளது கழுத்தில் தன் இதழ்களை பதித்து அவளது ஆடையின் முடிச்சுகளை மெதுவாக தளர்த்தினான். ஐ நீட் யூ சோ பேட்லி மீனாள் என்று அவன் மூச்சிரைக்க சொல்ல, மீனாள் அவனது சட்டையை முழுமையாக கழற்றி அவனது மார்பில் முகம் புதைத்தாள். அந்த நள்ளிரவின் குளிரில் இரு தேகங்களின் வெப்பம் மட்டுமே அந்த அறையை நிரப்பியது. அலெக்ஸின் கரங்கள் அவளது மென்மையான தேகத்தை அங்குலம் அங்குலமாக தடவி செல்ல மீனாள் இன்பத்தின் உச்சத்தில் முனகினாள். ஒரு அந்நிய தேசத்து இளைஞனின் கரங்களில் ஒரு தமிழ்நாட்டு பெண் தனது முழு உலகத்தையும் கண்டாள். அவர்களின் காதல் தீ எரியத் தொடங்கியது. அது சமூகத்தின் கட்டுப்பாடுகளையும் குடும்பத்தின் வெறுப்பையும் சுட்டெரிக்கும் அளவுக்கு தீவிரமாக இருந்தது. வார்த்தைகள் ஓய்ந்தன, உணர்ச்சிகள் மட்டுமே பேசின. அலெக்ஸ் அவளை தன்னுள் முழுமையாக இழுத்து கொள்ள, மீனாள் தனது வாழ்நாள் முழுவதையும் அந்த ஒரு நொடியில் வாழ்ந்து முடிப்பதாக உணர்ந்தாள். கலாச்சாரம், மொழி, மதம் என அனைத்தும் மறந்து அங்கு வெறும் அன்பும் அடக்க முடியாத வேட்கையும் மட்டுமே எஞ்சியிருந்தது. விடியும் வேளையில் அவர்கள் இருவரும் மதுரையை விட்டு தள்ளி இருக்கும் ஒரு சிறிய ரயில் நிலையத்தை நோக்கி நடந்தனர். புதியதொரு உலகத்தை தேடி இரு துருவங்களும் ஒன்றாக பயணிக்கத் தொடங்கின. விசா நடைமுறைகள் மற்றும் பயண ஏற்பாடுகள் முடிந்த பிறகு அவர்கள் இருவரும் சான் பிரான்சிஸ்கோ சென்றடைந்தனர். மதுரையின் வெப்பத்திற்கும் சத்தத்திற்கும் பழகிய மீனாளுக்கு இந்த நகரம் முற்றிலும் புதியதாக இருந்தது. ஆனால் அலெக்ஸின் அன்பு அவளுக்கு ஒரு பாதுகாப்பான கவசமாக இருந்தது. அங்குள்ள ஒரு புகழ்பெற்ற கலைக்கூடத்தின் திறப்பு விழாவில் அலெக்ஸின் புகைப்படங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. அந்த புகைப்படங்கள் அனைத்தும் மீனாளை பற்றியவை. மதுரையின் வீதிகளில் அவள் நடந்து செல்வது, மழையில் நனைவது, கோவிலின் கோபுரத்தை பார்ப்பது என ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கவிதையாக இருந்தன. அன்று இரவு விழாவை முடித்துவிட்டு தங்களின் புதிய வீட்டிற்கு திரும்பிய போது அலெக்ஸ் மீனாளை ஒரு ஆச்சரியமான இடத்துக்கு அழைத்துச் சென்றார். அது அந்த நகரத்தின் ஒரு உயரமான கட்டிடத்தின் மொட்டை மாடி. அங்கிருந்து பார்த்தால் கோல்டன் கேட் பாலம் மின் விளக்குகளால் ஜொலித்து கொண்டிருந்தது. அலெக்ஸ் அவளை பின்னால் இருந்து கட்டியணைத்து, வெல்கம் ஹோம் மீனாள். திஸ் இஸ் அவர் வேர்ல்ட் நவ். நோ ஒன் கேன் செப்பரேட் அஸ் ஹியர் என்று உணர்ச்சி பொங்க கூறினான். எல்லையற்ற மோகம் வீட்டிற்குள் நுழைந்ததும் அந்த தனிமை அவர்களை மீண்டும் காதலில் ஆழ்த்தியது. மதுரையில் இருந்த பயமும் ஓட்டமும் இப்போதில்லை.
அலெக்ஸ் மெதுவாக அவளது தோள்களில் இருந்த மெல்லிய சால்வை விலக்கினான். அவளது கைகள் அவளது இடுப்பை தழுவி அவளை தூக்கி தற்காலிகமாக ஒரு மேசையின் மீது அமர வைத்தான். I have been waiting for this moment. Just you and me, without any fear, என்று அவன் ஆவேசமாக கூறினான். மீனால் அவனது சட்டையின் பொத்தான்களை ஒவ்வொன்றாக திறக்க அலெக்ஸ் அவளது கழுத்தின் மென்மையில் தனது முகத்தை புதைத்தான். அலெக்ஸின் தீண்டல்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தீவிரமாக இருந்தன. அவன் அவளது இடையை வருடிச் செல்ல மீனால் அவனது தலைமுடியை பலமாக பிடித்து அவனை இன்னும் நெருக்கமாக்கினான். அலெக்ஸ், you're making me crazy என்று அவள் மூச்சரிக்க சொன்னாள். அலெக்ஸ் அவளை மெதுவாக படுக்கைக்கு அழைத்துச் சென்றான். அங்கு விளக்குகள் எரியவில்லை. சன்னமான நிலவொளி மட்டும் அவன் பிணைப்பை கண்டு ரசித்தது. அலெக்ஸ் அவளது ஆடை முழுமையாக விலக்கி அவளது தேகத்தின் அழகில் ஒரு கணம் உறைந்து நின்றான். You are the most beautiful thing I have ever seen என்று அவன் கிசுகிசுத்தான். அவர்களின் உடல்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தன. வியர்வையில் நனைந்த தேகங்கள், வேகமான இதய துடிப்புகள் மற்றும் அடங்க முடியாத முனகல்கள் அந்த அறையை ஆக்கிரமித்தன. அலெக்ஸ் அவளது ஒவ்வொரு அணுவிலும் தனது காதலை ஆழமாக பதிவு செய்தான். மீனால் அந்த இன்பத்தின் உச்சத்தில் தன்னையே மறந்தாள். ஒரு அமெரிக்க இளைஞனின் ஆவேசமான காதலும் ஒரு இந்திய பெண்ணின் ஆழமான நேசமும் அந்த நள்ளிரவில் ஒன்றாக கலந்தன. மறுநாள் காலை அலெக்ஸின் மார்பில் சாய்ந்திருந்த மீனாளின் போன் திடீரென ஒலித்தது. அது அவளது அண்ணன் சுந்தரிடமிருந்து வந்த ஒரு வீடியோ கால். மீனாள் தயக்கத்துடன் போனை எடுத்தாள். திரையில் சுந்தர் மற்றும் அவளது தாய் இருந்தனர். அவர்கள் கண்களில் கண்ணீர் இருந்தது. மீனாள், அப்பாவுக்கு உன்னை நினச்சி வருத்தம்தான், ஆனால் நீ சந்தோஷமா இருப்பேன்னு இப்போ நம்புகிறோம். அந்த அலெக்ஸ் தம்பி உன்னை நல்லா பார்த்துருப்பான்னு தெரிஞ்சிச்சு. எங்களுக்காக ஒரு முறை இந்தியாவுக்கு வந்துட்டு போமா என்று சுந்தர் தழுதழுத்த குரலில் சொன்னான். மீனாள் அழுது கொண்டே அலெக்ஸை பார்த்தாள். அலெக்ஸ் சிரித்து கொண்டே, ஐ டோல்ட் யூ மீனாள், லவ் வின்ஸ் எவ்ரிதிங். டெல் தம் வி வில் கம் ஃபார் பொங்கல் என்றான். வெறுப்பை தாண்டி கலாச்சார இடைவெளிகளை உடைத்து அவர்களின் காதல் உலகமே வியக்கும் ஒரு காவியமாக மாறியது. மதுரையின் மல்லிகை மனம் இப்போது சான் பிரான்சிஸ்கோ நகரெங்கும் வீசிக்கொண்டிருந்தது. சான் பிரான்சிஸ்கோ நகரில் குளிர்காலம் தொடங்கியிருந்தது. ஜன்னலுக்கு வெளியே பனி மென்மையாக தூவிக்கொண்டிருக்க, வீட்டிற்குள் அலெக்ஸ் மற்றும் மீனாளின் காதல் இன்னும் அதிக வெப்பத்துடன் தகித்து கொண்டிருந்தது. இந்தியாவுக்கு போகும் பயணத்திற்காக அவர்கள் காத்திருந்த அந்த நாட்கள் ஒவ்வொருக்கொருவர் இன்னும் நெருக்கமானதற்கான வாய்ப்பாக அமைந்தது. அன்று இரவு அலெக்ஸ் தனது ஸ்டுடியோவில் ஒரு புதிய ஓவியத்தை வரைந்து கொண்டிருந்தான். மீனாள் அவனுக்கு பிடித்தமான ஃபில்டர் காஃபியை செய்து கொண்டு உள்ளே வந்தாள். அவளது வருகையை உணர்ந்த அலெக்ஸ் தூரிகை கீழே வைத்துவிட்டு அவளை அப்படியே இடுப்போடு தூக்கி மேசையின் மீது அமர வைத்தான். ஐ டோன்ட் வாண்ட் காஃபி மீனாள், ஐ வாண்ட் யூ என்று அவன் தாகம் நிறைந்த குரலில் ஆங்கிலத்தில் கூறினான். அவனது கண்கள் அவளையே இதழ்களில் முத்து கொண்டிருந்தன. மீனாள் அவளது கழுத்தை கட்டிக்கொண்டு, அலெக்ஸ், வேலை இருக்குல்ல என்று செல்லமாக தட்டினாள். ஆனால் அலெக்ஸ் அவளது பேச்சை தனது முத்தங்களால் தடுத்தான். அவனது இதழ்கள் அவளது கழுத்தில் இறங்கி மெதுவாக தோள்பட்டையை நோக்கி நகர்ந்தன. எல்லையற்ற உணர்ச்சி போர். அலெக்ஸ் அவளது மெல்லிய ஆடைகளை கழற்றி எறிந்தான். எவ்ரி டைம் ஐ டச் யூ ஐ ஃபீல் இட்ஸ் லைக் த ஃபர்ஸ்ட் டைம் என்று முனகியபடி அவளை தனது மார்போடு அணைத்து கொண்டான். அவனது கரடுமுரடான கைகள் மீனாளின் மென்மையான இடையை வளைக்க அவள் இன்பத்தின் உச்சத்தில் அவனது பெயரை முனகினாள். அந்த அறையில் இருந்த கலைப்பொருட்கள் அனைத்தும் அவர்களின் காதலுக்கு சாட்சியாக நின்றன. அலெக்ஸ் அவளை மெதுவாக தரையில் இருந்த கம்பளத்தின் மீது கிடத்தினான். அவனது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு ஆவேசமும் அதே சமயம் ஒரு ஆழ்ந்த அர்ப்பணிப்பும் இருந்தது. மீனாள் அவனது வேகத்திற்கு ஈடுகொடுத்து அவனது முதுகில் தனது நகங்களால் காதலின் தடயங்களை பதித்தாள். அலெக்ஸ், ஐ ஆம் ஆல் யோர்ஸ் என்று அவள் கிசுகிசுக்க அவன் அவளது இதழ்களை மீண்டும் ஒரு முறை ஆழமாக சிறைப்பிடித்தான். அவர்களின் மூச்சுக்காற்று அந்த பனிக்கால இரவை ஒரு பாலைவனமாக மாற்றியது. உடல்களின் உராய்வும் இதயங்களின் வேகமான துடிப்பும் அந்த அறையில் ஒரு இசையைப் போல ஒலித்தன. அலெக்ஸ் அவளை தன்னுள் முழுமையாக ஆக்கிக் கொண்டான். ஒரு அமெரிக்க இளைஞனின் தீராத வேட்கையும் ஒரு மதுரை பெண்ணின் தடையற்ற நேசமும்
அந்த நள்ளிரவில் ஒன்றாக சங்கமித்தன. சில வாரங்களுக்கு பிறகு அவர்கள் மதுரை விமான நிலையத்தில் இறங்கினார்கள். மீனாளின் இதயத் துடிப்பு அதிகரித்தது. வாட் இஃப் தே ஆர் ஸ்டில் ஆங்க்ரி என்று அவள் பயத்துடன் கேட்டாள். அலெக்ஸ் அவளது கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு, ஐ ஆம் ஹியர் மீனாள், நத்திங் வில் ஹேப்பன் என்றான். அவர்கள் வீட்டிற்குள் சென்றபோது பெரியசாமி வாசலிலேயே நின்றிருந்தார். அவரது கையில் ஒரு தட்டு இருந்தது. மீனாளை பார்த்ததும் அவரது கண்கள் கலங்கின. அவர் மெதுவாக அலெக்ஸின் பக்கம் திரும்பி, வெல்கம் சன் என்று தழுதழுத்த குரலில் கூறினார். அலெக்ஸ் ஆச்சரியப்பட்டு போனான். அவர் அவளை ஆறத் தழுவிக்கொண்டார். கலாச்சார வேறுபாடுகளை விட தனது மகளின் மகிழ்ச்சிதான் பெரியது என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அன்று இரவு மதுரையின் அதே பழைய மல்லிகை மனத்துடன் அந்த வீட்டின் மாடியில் அலெக்ஸும் மீனாலும் நிலவை பார்த்து கொண்டிருந்தனர். யூ see this moon, மீனா? It looks the same in America and here, just like our love. No borders, no limits என்று அலெக்ஸ் அவளது நெற்றியில் முத்தமிட்டான். மதுரையில் தொடங்கிய அந்த துப்பட்டா காதல் இப்போது உலகமே வியக்கும் ஒரு முழுமையான காவியமாக மாறி புது அத்தியாயங்களை தேடி தொடர்ந்தது. என்னங்க, அலெக்ஸ் மீனாலோட இந்த பயணம் அப்படியே இருக்குமா, இன்பமயமாக இருக்குமா, இல்லைனா அதில் சில பல திருப்பங்கள் வருமா அப்படின்றத நீங்கள் அடுத்த பகுதியில் தாங்க காத்திருந்து பார்க்கணும். அது வரைக்கும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க நண்பர்களே. நன்றி.